நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ரேட் அனாலிசிஸ் அதனுடைய பேசிக் எப்படி கட்டமைக்கிறாங்க அதனை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமா இந்த பதிவை நீங்க முடிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பதிவானது சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், குவான்டிட்டி சர்வேயர்ஸா இருக்கலாம், அல்லது சைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த அடிப்படையான புரிதல்னு சொல்லக்கூடியது கிடைக்கக்கூடிய நேரத்துல அவங்களே அவங்களுடைய அந்த ஒர்க்கினுடைய அந்த ரேட் அனாலிசிஸ செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பதிவையும் நான் இதுல ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் மறந்துடாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயும் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டா இருந்தாலும் மெட்டீரியல், லேபர், எக்யூப்மெண்ட், ஓவர்ஹெட்னு சொல்லி பலதரப்பட்ட செலவுகள் அந்த ஒர்க்ல நிச்சயமா வரும். அப்படி வரக்கூடிய நேரத்துல மெட்டீரியலை பொறுத்தது வரைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஒட்டுமொத்தமா அந்த ப்ராஜெக்டுக்கு இவ்வளவு மெட்டீரியல்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த மெட்டீரியல்ல ஒவ்வொரு ப்ராக்ரஸ் டைமுக்கு தகுந்தது மாதிரி நம்ம சப்ளையர்கிட்ட ஆர்டர் கொடுத்து அந்த மெட்டீரியல் சைட்டுக்கு வரத மாதிரியான ஒரு வழிமுறையை செய்வாங்க. அதே மாதிரிதான் எக்யூப்மெண்ட் விஷயமும் அதே மாதிரிதான். சில பொருட்கள் 12 மாசத்துக்கும் ரெண்டு எடுக்க வேண்டியது இருக்கும், சில பொருட்கள் குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் தேவைப்படும். அதே மாதிரி மேன்பவரை பொறுத்தது வரைக்கும் எல்லா மேன்பவரையும் ஒரே நாள்ல கொண்டு வர முடியாது. இனிஷியல் டைம்ல எஸ்கவேஷன் ஒர்க் நடக்கக்கூடிய அதற்கு தகுந்த லேபர்ஸ் வேணும். அதற்கு அடுத்த ப்ராசஸ் காங்கிரீட் ஒர்க்னு சொல்லக்கூடிய அதற்கு தகுந்த நபர்கள் வேணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ரிசோர்ஸ் சொல்லக்கூடியது அங்க தேவைப்படும். அந்த ரிசோர்ஸ் அது சரியான முறையில நம்ம நினைக்கணும், கணிக்கா மட்டும் போதாது. அந்த குறிப்பிட்ட அந்த ஐட்டத்துக்கு எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தெரியக்கூடிய நேரத்துலதான் நாம வாங்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, நம்ம கொண்டு வரக்கூடிய லேபர்ஸா இருந்தாலும் சரி, அத ஆஸ் பர் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலா இருக்கக்கூடியதுதான் ரேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அந்த அளவுக்கு முக்கியமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். என்ன காரணம்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம ரேட் அனாலிசிஸ் செய்யக்கூடிய நேரத்துல அந்த ப்ராஜெக்ட்ல அது மிக பெரிய அளவுல ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியத கம்பெனிக்கு கொண்டு சேர்க்கும். அப்ப இந்த ரேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியத செய்யறதுக்கும் சில அடிப்படையான தகவல்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேரத்துலதான் ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடியத செய்ய முடியும். இந்த ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடியத யாரு செய்வாங்க என்ற கேள்விக்கு பதிலா நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், எஸ்டிமேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல குவான்டிட்டி சர்வேயராலையும் இது பண்ண முடியும். இருந்தாலும் ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது கண்டினியூவா நடக்கக்கூடிய நேரத்துல ஓவர்லோட் ஒரே செக்டர் கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒர்க் டிலேன்னு சொல்லக்கூடிய தவிர்க்க முடியாததா மாறி போயிடும். அதனாலதான் எஸ்டிமேட்டர்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில உள்ளவங்க இந்த பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய நேரத்துல அங்க அந்த ஒர்க் டிலே அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய அளவுல குறைய ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினாலதான் எஸ்டிமேட்டர் இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிவுல சொல்லியிருந்தேன். அப்ப குவான்டிட்டி சர்வேயர் செய்ய மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா குவான்டிட்டி சர்வேயரும் செய்து பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கக்கூடியதை எல்லாரும் செய்யறது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துலதான் அந்த ஒர்க்கு கரெக்டா நமக்கு ஒரு அவுட்புட்டா வெளியே வரும்னு சொல்லக்கூடியதையும் நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ரேட் அனாலிசிஸ் நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துல அதற்கு தேவையான டேட்டாவை முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணிடணும். அப்ப கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி சில வேலைகள் செய்யணும். அதாவது இப்ப பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல பல ஐட்டங்கள் கொடுத்திருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு காங்கிரீட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் கொடுத்திருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கிடுங்க. இந்த காங்கிரீட் ஒர்க்குக்கு நீங்க ரேட் அனாலிசிஸ் செய்யணும். அப்ப காங்கிரீட் ஒர்க்குக்கு ரேட் அனாலிசிஸ் செய்யணும்னா அந்த காங்கிரீட்ல என்னெல்லாம் வரும்னு சொல்லக்கூடிய அந்த புரிதல் நமக்கு தெரியணும். காங்கிரீட் ஒர்க்கை பொறுத்தது வரைக்கும் நமக்கு அதுல என்னெல்லாம் அதுல ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். 20 mm மெட்டல் தேவைப்படும், சாண்ட் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும், வாட்டர் தேவைப்படும். இது போக டூல்ஸ் அண்ட் பிளான்ஸ் தேவைப்படும், ஓவர்ஹெட், அப்புறமா ப்ராஃபிட், அப்புறமா எலக்ட்ரிக்கல் சார்ஜ்னு சொல்லி சில தேவைகள் இந்த காங்கிரீட் ஒர்க்கு உள்ளாடி இருக்கும். அப்ப இந்த காங்கிரீட்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த தகவலை எல்லாம் கலெக்ட் பண்ணி செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ரேட் அனாலிசிஸ்.
அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு உள்ளாடி வரக்கூடிய மற்ற ரா மெட்டீரியலுடைய ரேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை சரியான முறையில கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இப்ப ரேட் அனாலிசிஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். இந்த ரேட் அனாலிசிஸ் செய்யறது எப்படின்னு சொல்லக்கூடியதுதான். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல இப்ப பாக்குறீங்க, ஒரு கியூபிக் மீட்டருக்கு எவ்வளவு ரேட் வருது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட்டாவில இருந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த டேட்டாவில இருக்கிறத மாதிரி தான் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லயும் ரேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த வழிமுறையை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல நீங்களும் ஒவ்வொரு பொருட்களுக்கான ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடியதை எடுக்க முடியும். ரேட் அனாலிசிஸ் செய்யக்கூடிய நேரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நேரத்துல தான் அதுல வரக்கூடிய பல சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய ரேட் அனாலிசிஸ் சரியான முறையில ஒரு அவுட்புட்டா இருக்கும். அப்படி இல்லாம போச்சுன்னா ரேட் அனாலிசிஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடியது மாற்றத்துக்கும் காரணமா அமைஞ்சிடும். ரேட் அனாலிசிஸ் வேல்யூ மாறக்கூடிய நேரத்துல பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல நீங்க கோட் பண்ணக்கூடிய அந்த ரேட்டும் மாறும். அப்ப அந்த ரேட் மாறக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்த அந்த ப்ராஜெக்டினுடைய வேல்யூ சொல்லக்கூடியதுல மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வரும். அதனால ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும் ரேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ நல்ல முறையில செய்து என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இந்த இடத்துல நாம ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டா கொடுக்க முடியும். இது குவான்டிட்டி சர்வேயர் எஸ்டிமேட்டர் மட்டும் செய்தா போதும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க கூடாது. இன்ஜினியர்ஸா இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய அந்த பேசிக் புரிதல் இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு சைட்டை கரெக்டா கண்ட்ரோல்ல கொண்டு நடத்த முடியும்னு சொல்லக்கூடியதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதும் இதுல அவசியமா இருக்குது. இதுவரைக்கும் நாம இந்த பதிவுல ரேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தகவல்களையும் நம்ம பேசி இருக்கிறோம். இந்த ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடியதுல பல ஐட்டம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அது வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய சேனல் அந்த டார்கெட்டை ரீச் ஆன பிறகு அது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸும் நம்ம என்ன பண்ணலாம், ரேட் அனாலிசிஸ் எப்படி செய்யறது, அதற்கு எந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்றது, யார்கிட்ட கேட்கறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான தகவல்களையும் நிச்சயமா நம்முடைய சேனல்ல பதிவு பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையும் இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அதே நேரத்துல நீங்களும் நம்முடைய சேனல் இப்போ ஒரு பேசிக் லெவல்ல தான் மூவ் ஆன் ஆயிட்டு இருக்குது. இதை நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரத்துலதான் அதற்கான முழுமையான ஈடுபாட்டோடு அந்த வேலைகளை செய்து அந்த தரவுகளை உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியும்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரிக்வஸ்டை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை கொடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவையும் நான் இதுல முடிச்சிடுறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.